சபைக்கு வந்தால் தான் பலவீனெல்லாம் வந்துடுது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆல்மோஸ்ட் பாதியை நம்ம முடிச்சிட்டோம். சீக்கிரத்தில் புதிய வருஷத்திற்குள்ளே போக போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரங்கள். உண்மையிலே அவர்களை சொல்ல நாட்கள் நேரங்கள் போதாது. ஒருவேளை சாட்சி சொல்லுகிறதற்கு ஒரு 3 பேர் தெரிந்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையில் அநேக சாட்சிகள் இருக்கிறது. சிலரெல்லாம் சாட்சி சொல்ல வராததுக்கு அதுவும் ஒரு காரணம். நமக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன பண்ணது, சாட்சி சொல்ல நேரம் போதாது. அவ்வளோ சாட்சி, அவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நான் கூட இன்றைக்கி பைக்கில் வரும்போது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வந்தேன். அது இந்த பாடல்கள்லாம் பாரம்பரிய திருச்சபைகள்னு ஆரம்பத்தில் சொன்னாலும் உண்மையாகவே அதில் நிறைய எழுச்சி உள்ள வார்த்தைகள் உண்டு. நிறைய அந்த பாடல்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் இந்த பாடல்கள்லாம் ஆசீர்வாதங்களாகத்தான் இருக்கிறது. எண்ணுக்கடங்காத எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீரே, என் கண்களினால் அதை கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சில 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 சந்தேகத்தின் ஆவி, தோமா மாதிரி. நான் கடந்த நாட்களில் ஒரு வார்த்தையை ரொம்ப அதிகமாக பேசினேன். தோமா நம்பவே மாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அதாவது நாங்கள் எல்லாரும் கர்த்தரை கண்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படின்னா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச முடியுமான்றதே எனக்கு ஒரு சீஷனால் அப்படி பேச முடியுமான்னு தெரியல. அவருடைய ஆணிகளினால் உண்டான காயங்களை என் கண்களினால் நான் கண்டு, அவருடைய விழாவில் என் விரலை போட்டால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படின்வான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது? அதாவது நீங்கள் ஒரு கோர்ட்டில் கேஸ்க்கு நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா விட்னஸ்க்கு ஒன்று சொல்லுவாங்க. என்ன விட்னஸ்னா? ஐ விட்னஸ். சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் யார்? ஐ விட்னஸ். என் கண்ணால் நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ சீஷர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் கர்த்தரை கண்டோம்னு. இவர் என்ன சொல்கிறாரு? நான் என்ன பண்ண மாட்டேன், நம்பவே மாட்டேன் அப்படின்றார். சில நேரத்தில் நம்ம எதையும் அவ்வளோ எளிதாக என்ன பண்ணுறதில்லை, நம்புவது இல்லை. ஆனால் கண்களினால் கண்டா நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமா. இயேசு அதுக்காகவே வந்தார். 8 நாள் கழித்து தோமாவே எடுத்தோன்னே டைரெக்டாக தான் பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இயேசு இங்கே வா, என்னுடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்ட இடத்த பாரு, உன் விரலை என்னுடைய விழா எலும்பில் என்னுடைய விழாவில் போடு அப்படின்னோடனே என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு கூப்பிட்டாராம். சில நேரத்தில் நம்முடைய கண்கள் பார்க்கிற வரைக்கும் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஒருவரே நம்மளை நடத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களினால் அதை கண்டோம். மோசே சொல்லும் பொழுது வனாந்திரத்தில் அவர் ஒருவரே என்னை நடத்தினார், அந்நிய தேவர்கள் எனக்கு உண்டாயிருக்கவில்லை. ஹல்லேலூயா. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே, இன்னுக்கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் சொன்ன மாறி பொற்பெய்துமே, இன்னுக்கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் சொன்ன மாறி பொற்பெய்துமே, தந்தானே துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. சபைக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் போது, அதாவது சபையை ஆண்டவர் அலங்கரித்து ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. ஒரு மனவாட்டியாக சபையை அழைத்து அதை அலங்கரித்து ஆசீர்வதித்தாராம். சில நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதம் என்னன்னு நான் இப்படி தான் சொல்கிறேன், நமக்கே என்ன பண்ணுறது தெரியாது. கர்த்தர் அப்படித்தான் நம்மளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. சரி, கண்களை மூடி ஒரு 40 நிமிடம் வேகமாக கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிப்போம். எப்போதும் சொல்லுகிறத போல் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய ஆளுகைக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
வசனத்தை கேட்கக்கூடாதபடி, வார்த்தையை கேட்கக்கூடாதபடி எங்களுக்குள்ளாய் போராடுகிற எல்லா போராட்டத்தின் ஆவியிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாங்க. வார்த்தையானது அதிகாரத்தோடு வல்லமையோடு தேவ சமூகத்தில் இருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும். இப்படி சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வேத வசனம். இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு எதுக்கு தந்தாருன்னு தெரில. இன்றைக்கு மாத்திரமல்ல, கடந்த ஒரு 4 நாட்களாக நான் பேசின தேவ செய்தியினுடைய ஒரு பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருடத்திற்காக நான் ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்தும்படி புதிய வருடத்தினுடைய வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் போர்ஷனில் காமிச்சது. ஆண்டவருக்காக நன்றி செலுத்தும்படியாய் தேவ சமூகத்தில் போன பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு வேத வசனம். இந்த வேத வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்த பொழுது எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்களுக்கு கூட அப்படி தான் இருக்கும். சரி, 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆசீர்வாத வார்த்தையை சொல்லுவீங்கன்னு நாங்கள் சர்ச்சுக்கு வந்தா நீங்கள் சொல்கிற ஆசீர்வாதையை கேட்டால் ஆமேன் போட்டுட்டு போயிடலாம் போலன்னு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன தான் பட்டுக்கிட்டு இருக்கோம்? சொல்லுங்கள், சந்தோஷமாக சொல்லுங்கன்னு. அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிறது என்னதான்? துன்பந்தான். நேற்றைய முந்தின தினத்தில் ஒரு 2 தேவ மனுஷர்களை சந்தித்தேன். அவர் சொன்னார், எப்பா இந்த கிறிஸ்துவர்களை எல்லாரையும் நீங்களே பலவீனமாக மாற்றி வச்சுருக்கீங்கன்னு. நான் யோசித்தேன், ஒருவேளை ஆவிக்குரிய பலவீனத்தை சொல்கிறாரா, என்ன சொல்கிறாரேன்னு புரியலேன்னு. இன்னைக்கு சரீர சுகம் என்பது அவசியம், அதில் நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் ஒரு அழைப்பை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, எப்பா வா, ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவார், வியாதி உள்ளவர்கள் வாங்க சுகத்தை தருவார். நீங்கள் கிறிஸ்துவர்களை எப்படியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பலவீனர்களாகவே வியாதி உள்ளவர்களாகவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் இப்படி தான் நீங்கள் அழைப்பு கொடுக்குறீங்க. சில நேரங்களில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இப்படித்தான் அப்படின்னு நம்ம வச்சிடுறோம். நான் இதை வாசிக்கும்போது மறுபடியும் யோசிச்சு பார்த்தேன். இன்னும் நடக்கலை. நல்லா கவனிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறன்னு போடலை, நடக்க மனதாயிருக்கிற யாவரும். இப்போதான் அந்த மனசே எனக்கு வந்திருக்கு. ஆனால் முடிவு என்ன சொல்லுதுன்னா, துன்பப்படுவார்கள். பவுல் என்ன விஷயத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இது எப்படி தான் தீமோத்தேயுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவரால் எழுத முடிகிறது? சரி, கொஞ்சம் இந்த பக்கம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாயிருந்து, ஒரு ஆசீர்வாத வார்த்தை கூட இல்லையா இங்கே? என்னது இப்போ? தீங்கு அனுபவி. ஒரு சபைக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு பர்த்டேக்குன்னு ஜெபம் வந்தால் என்ன ஜெபிப்போம்? என்னென்ன ஆசீர்வாத வார்த்தையெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ எல்லா ஆசீர்வாத வார்த்தையை சொல்லி தான் ஜெபிப்போம். ஆனால் இங்கே கொடுக்குற அட்வைஸை படி பார்த்தா இங்கே ஒரு ஆசீர்வாதமும் இருக்கிற மாதிரி தெரியுதான்னு பார்த்தா எனக்கு இருக்கிற மாதிரியே தெரியலை. நீ கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாக இரு அப்படின்னு முடிஞ்சிருந்தாலே ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. அவருடைய ஆர்மியில், அவருடைய மிலிட்ரியில் நான் யாராக இருக்கலாம்? ஒரு சோல்ஜராக இருக்கலாம். ஆனால் இருக்கிறது மாத்திரமல்ல, இருந்தால் என்ன செய்யணும்? தீங்கு அனுபவிக்க வேண்டும். தீங்கு அனுபவி, துன்பப்படுவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய நிலவரம் என்ன நிலைமையில் இருக்கு அப்படிங்கிறத சற்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, ஒரு மனுஷனுடைய அழைப்பு என்னன்னு பார்த்தா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு வெளிச்சத்தின் மத்தியிலே சவுல் எனப்படுகிற ஒரு வாலிபனை, அதாவது பவுலை சந்தித்த ஒரு நேரம். பவுல் சந்தித்ததற்கு பிறகு அவன் கிட்டத்தட்ட 9வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் ருசியாமலும் குடியாமலும் இருக்கிறான். கர்த்தர் அவனை சந்தித்ததற்கு பிறகு அங்க இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஷீஷன், அனனியா என்கிற ஒரு மனுஷன் தமஸ்குவில் இருக்கிறான். அவன்கிட்ட கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார், நீ இப்போ என்ன பண்ணி, எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ஷீஷு பட்டணத்தினாகிய சவுல் என்னும்
பேருள்ள ஒருவனை தேடி அவன் இப்பொழுது என்ன பண்றான்? நல்லா கவனிங்க. தெரு பேரை சொல்றாரு, இடத்த சொல்றாரு, ஊர் பேரை சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய பேரை என்ன பண்றாரு? சொல்றார். நீ எழுந்து எந்த தெருவுக்கு போ? நேர் தெருவுக்கு போ. யாருடைய வீட்டுக்கு போ? யூதாவின் வீட்டில் போ. அங்க யார் இருக்கா? தர்ஷீஷு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருத்தர் இருக்கான். நீ போகும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். இப்படி கேட்ட உடனே அனனியா என்ன சொல்றாரு? 13வது வசனத்துல, அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கை செய்தவன் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன். ஆள இன்னும் தரிசனம் தான், தரிசனம் இன்னும் முடியல. தரிசனத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொன்ன உடனே இவனுக்கு எங்க போயிருச்சு? அவன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? மோசமான ஆள். எருசலேமில் இப்படி ஆலயத்தில் இருக்கிற சீஷர்களை எத்தனையோ பேர் அவன் துன்பப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். 14வது வசனத்தில், இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். தரிசனத்தில் பேசிட்டு இருக்கும் போதே ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் உண்டாயிட்டு இருக்கு. இவன் யாரு, அவன் யார், இவனை யார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு சொந்த ஊரில் என்ன இருக்காதான்? சொந்த வீட்டில் நான்லாம் முதல்ல எனக்கு தெரிஞ்சதே இதுதான். நான் எங்கே கனத்தை எதிர்பார்க்க மாட்டேன்னா, என் ஏரியாவிலையும் என் வீட்டார்கிட்டையும் நான் என்ன எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க எல்லாம் என்னை இன்னைக்கு வரைக்கும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, 2002க்கு முன்னாடி மோசஸ் எப்படி இருந்தால் தான் இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கானே தவிர, 2002லேருந்து 2025 வரைக்கும் மோசஸ் எப்படி இருக்கான்னு அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. அல்லேலூயா. யாருக்கு? நம்ம வீட்டாருக்கும், நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற ஊருக்கும். எனக்கு வெளிநாட்டு ஊழியத்தை குறித்து தரிசனமே கிடையாது. ஆனால் ஜெபிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப, அங்கிள் ஜெபராஜ் சாம்பிள் அங்கிளோ, அண்ணன் ஜான் பிரபாகர் அண்ணன் அவங்களோ, ஒரு குறிக்கப்பட்ட டைமில் எனக்கு ரொம்ப, நான் எதிர்பார்த்த இடத்துல விட எனக்கு ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு காலிங் வந்துச்சு. அப்போ நான் போய் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்ட்ட சொன்னேன். அவர் சொன்னார், நோ, கர்த்தர் இந்த தடவை உனக்கு அனுமதி கொடுக்கல, நீ போக வேண்டாம் அப்படின்னு. மனசில் ரொம்ப போராட்டம் இருந்துச்சு. சகல வசதியோட அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விசா எடுத்து கொடுக்குறேன், வந்து 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு போன்னு கூப்பிட்றான். ஃபின்லாண்ட்லேருந்து இங்கிருந்து போன தம்பி ஒருத்தன். ஆனால் நோ அப்படின்ட்டாங்க. அதோடு நான் நினச்சிட்டேன், நமக்கு இது வேண்டான்ட்டாரே, இதோட நமக்கு கிடையாது. ஒரு 2 வருஷம் கழித்து திரும்ப என்னை கூப்பிட்டு, அதுக்கப்புறம் உனக்கு காலிங்கே வரலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அங்கிள், வந்துச்சு, எனக்கு அந்த ஃபஸ்ட் இதில் இல்லைன்றனால நான் ஐம் நாட் ரெடி அப்படின்னு. யார் சொன்னது உனக்கு? ஜோமன்னியா? ஏன் 2வது தடவை வந்து கேட்கல? அதான் நோன்ட்டிங்களே. நோன்னா எப்பயுமே நோன்னு அர்த்தமா? அப்படி அல்ல. இந்த ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்குது, அங்கேருந்து உன்னுடைய மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும். முதல்ல ஸ்ரீலங்காவுக்கு போ, மலேசியாவுக்கு போ. இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக திறந்து வைத்திருக்கிற ஒரு திறந்த வாசல். முதல்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் சொன்னேன். நீ எடுத்த உடனே ஒரு சில இடத்துல அப்போசிஷன்ஸ் இருக்க இடத்துல இன்னும் நீ ஆவிக்குரிய அளவுக்கு முதிர்ச்சி அடையாத சில இடங்களுக்கு போகக்கூடாது. அதை தான் கர்த்தர் தடை பண்ணுகிறார். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டோம்? ஆரம்பத்தில் பவுல் எப்படி இருந்தான்னா, கடைசி வரைக்கும் எத்தனையோ பேரை துன்பப்படுத்தினானே. சில நேரங்களில் நம்முடைய சுற்றி இருக்கிறவங்களாலேயே நம்மளால் சில ஊழியங்களை செய்யவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆண்டவரோட டோர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் இந்த இடத்துல வரும்போது யோசிக்கிறேன், இப்போ ஆண்டவருடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்கிறார். இதுவரைக்கும் இந்த அனனியா என்கிற சீஷனுக்கு சவுலை குறித்து அல்லது பவுலை குறித்து என்ன கேள்விப்பட்டானோ, இங்கேயும் எதற்கு வந்திருக்கிறானோ என்பது தான் அங்கே தெரியும். ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இதோட நிப்பாட்டி இருந்தாங்கன்னா இந்த அல்லேலூயாக்கு அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்னா,
ஆசீர்வாதத்தை மாத்திரம் என்ன பண்ணுவோம், பரவாயில்லையே இவ்வளவு மோசமா இருந்த ஒரு சவுலை ஆண்டவர் சந்தித்து ஒரு பரம அழைப்புக்காக புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்க போறானா, பெரிய பிளான் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்லிட்டோம். அல்லேலூயா. ஆனா அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அல்லேலூயா. இதை முதல்ல சொல்லியிருந்தா பவுலே ஓடி இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, ஏதோ 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்து அதனால எனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போ பவுலுடைய ஊழியம் என்ன ஊழியம்? தீங்கு அனுபவிப்பது, துன்பப்படுவது, பாட அனுபவிப்பது. ஆனால் இதுவரைக்கும் சீஷர்களால் செய்ய முடியாத மகத்துவமான, வல்லமையான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் அந்த தேவ மனுஷனை கொண்டு செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு 2 இடத்துல போய் கிறிஸ்மஸ் செய்தி எடுத்தேன். ஏன்னா இதில் எப்படின்னா, ரொம்ப பெரிய இடம்னு வச்சுக்கலாம், பாஸ்டர்ஸ் மீட்டிங் மாதிரி பெரிய இடம் வச்சுக்கலாம். நான் சொன்னேன், எல்லா வருஷமும் பண்டிகைக்கு எருசலேமுக்கு போவாங்க. பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சுற்று ஒருவேளை ஒரு 4-5 இடங்களை சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு பரலோகத்திற்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 இடம் அல்லது 5 இடத்தை குறித்து, இங்கெல்லாம் நீங்கள் சாட்சியாயிருங்க, எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், இப்படி ஒரு 4-5 இடத்த சொல்லி இவங்களுக்கு இருந்த சபை இருந்த இடம் எங்கன்னா எருசலேம். இப்போ பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேம் பண்டிகைக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க. போயிட்டு பண்டிகை எத்தனை ஆச்சு, முடிஞ்சிருச்சு. பண்டிகை எத்தனை நாள் இருந்திருக்கும், ஒரு 3 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம். பாதி வெளியில் போய் ஒருத்தரை காணுன்னு தேடுறாங்க. யாரை காணும்? இயேசுவையே காணும். பண்டிகை கொண்டாடுற கொண்டாட்டத்தில் யாரை காணாக்கிட்டாங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம யாருக்கு பண்டிகை கொண்டாட போகிறோம்? இன்னொரு 10 நாளில். ஆனால் யாரை காணாமல் இருக்கோம்? இயேசுவையை தொலைச்சிட்டு யாருக்கு பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? நான் போனேன், ஐயா எப்படி இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்க? நீங்கள் கொண்டாடுறது பண்டிகை தான், ஆனால் யாரை காணாக்கிட்டு கொண்டாடுறீங்க? 3 நாள் கழிச்சு இவங்க பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்திருந்தா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பார், பாதியில் போன ஆளை காணும். அங்கே இருக்கிற உறவினர்கிட்டலாம் கேட்குறாங்களாம், எப்பா யாரை இயேசுவை பார்த்தீங்களா? ஆளை காணும். அங்கேயும் பழையபடி என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி பிரயாணத்தில் பழையபடி எங்கே போகிறாங்கன்னா, எருசலேமுக்கு போகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 நாள் எங்கே இருந்தாருன்னே தெரியல. கிளம்பி போயாச்சு, பாதி பிரயாணத்தில் தான் தேடுறாங்க, ஆளை காணும். அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, கதை சொல்கிறேன்னா உண்மையில இருக்கா? லூக்கா 2வது அதிகாரத்துக்கு போங்க. இது இன்னைக்கான டாப்பிக்கில் இல்லை, இருந்தாலும் லூக்கா 2வது அதிகாரம் தானா? 42. போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது அவர் அங்கேயே இருந்துட்டாரு. இவங்களுக்கே என்ன பண்ணல, தெரியல. இன்னைக்கு நம்ம பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், யாரும் இல்லை அங்க. அது அவர் இல்லாதது நமக்கு என்ன பண்ணல, தெரியல. அடுத்து ஒரு நாள் பிரயாணமே போயிட்டாங்க. ஒரு நாள் பிரயாணம் வந்து அறிமுகமான பத்திரம் அவரை என்ன பண்றாங்க, தேடுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் டைம்ல நம்ம யாரை தேடிக்கிட்டு இருக்கோம்? காணாம போன இயேசுவை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் அர்த்தம். அடுத்து திரும்பியும் வந்துட்டாங்க. இப்ப எத்தனை நாள் ஆச்சு? 3 நாளைக்கு பின்னாடி அவரை தேடி வந்து கண்டுபிடிச்சது எத்தனை நாள் கழிச்சு?
நான் போய் பயங்கரமாக வச்சு பேசிட்டேன். என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கீங்க? அவரையே அங்கே காணும். நீங்கள் தேவாலயத்தில் போய் என்ன கொண்டாடிட்டு இருக்கீங்க? 3 நாள் கழிச்சு எல்லாம் தேடுவீங்க எங்கே கொண்டாடணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். நல்லா கவனிங்க. அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் என்னமோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காரணம் இதை தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பார்த்தா ரொம்ப தரமட்டமாக இருக்குது. துன்பப்படுகிறதற்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பாட அனுபவிக்க ஏற்றுக்கொள்ள நம்மளால் முடியவில்லை, தீங்கு அனுபவிக்க நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் படுகிற பாடுகள், துன்பங்கள், தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் இன்றைக்கு சபைக்குள்ளாக நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு கூட பாடு இல்லாமல் இருந்தது கிடையாது. இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட துன்பப்படாமல் இருந்தது கிடையாது. இங்கே இருக்கிற ஒருவர் கூட தீங்கு அனுபவிக்காமல் இருந்தது கிடையாது. ஆகிலும் கர்த்தர் நமக்கு கிருபைகளையும் ஜீவனையும் கொடுத்து இந்த வருஷத்தை ஆசீர்வாதத்தோடு நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமாக ஒரு 3 காரியத்தை 5 நிமிஷத்தில் பார்ப்போம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வேத வசனத்தில் ஒரு அந்நிய ராஜா, தரியு என்கிற ராஜா, ஒரு பெரிய கட்டளை, ராஜாவின் கட்டளை. கடந்த நாட்களில் எனக்கு ஒரு 3 காரியம், அதாவது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நம்ம ஒவ்வொரு கேரல் சர்வீஸ்லையும் ஒவ்வொரு விதமான வசனங்களை சொல்லி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். தானியேல் 6:26 பிற்பகுதியில் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்த நிற்கும். ஒரு அந்நிய ராஜா, தரியு ராஜாவினுடைய ஒரு வார்த்தை இது. காரணம் என்னவென்று சொன்னால், சிங்க கெவியில் போடப்பட்ட தானியேலை எந்த சேதமும் இல்லாமல் ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்களுக்கு வந்த துன்பம் எல்லாம் சாதாரண துன்பம் கிடையாது. வைராக்கியமாய் ஆண்டவராகிய தேவனை தவிர, யெகோவா தேவனை தவிர, கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாருக்கும் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் என்று தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கு வந்த துன்பம் எல்லாம் சாதாரணமா ஒன்றும் கிடையாது. இதே 6வது அதிகாரத்தில் வசனம் 5 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த மனுஷன் இந்த தானியேலும் அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலையும் குற்றம் பிடிக்க முகாந்தரம் தேடினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் குற்றம் பிடிக்கிறதற்கு எல்லா ஜனங்களும் இன்றைக்கு முகாந்தரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முகாந்தரம் என்னவென்றால், 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்தும் விண்ணப்பம் பண்ணினால். விண்ணப்பம்னா என்னது? ஜபம். விண்ணப்பம்னா என்னது? ஜபம். ஏன் ஜபம்னா சொல்றேன், அங்க 5வது வசனத்துல தானியேலை அவனுடைய தேவ பக்தியை பற்றிய வேத விஷயத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இப்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். இவனுடைய நோக்கம் என்னன்னா, ஜெபிக்கிறவனை ஜெபிக்க விடாம என்ன பண்ணோம்? நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஜெபிக்காதவனெல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம்? ஜெபின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி புது வருஷத்தில் இங்கே இருக்கிற ஒரு 6 பேரை தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காரியம் சரியில்லைன்னா அடுத்த 1ஆம் தேதியிலேருந்து எவனும் போடியம் மேலே ஏறிடாதீங்கன்ட்டேன். எனக்கு அங்கே வேர்ஷிப் நடத்தும் போதே தெரியும், அவன் ஆயத்தமாக வந்தானா, அவன் ஆயத்தமாக வரலையா, அவன் ஜெபிச்சானா ஜெபிக்கலையா. நான் கண்ணை மூடிட்டு அப்படி உட்கார்ந்துருந்தாலும் இறங்கின உடனே வாங்கிடுவேன். இன்னைக்கு என்ன ஜெபிச்சு, ஆண்டவனுக்கு என்ன வசனத்தை கொடுத்தாருன்னா அவன் சரண்டர் ஆயிடுவான். என்ன, நான் ஜெபிக்கவும் இல்லை, இன்னைக்கு பைபிளை கையில் எடுக்கும். அப்புறம் எதுக்கு நீ ஏறி நீ ஆராதிக்கிற?
நீங்கள் எத்தனையோ நாள், நான் ஜீசஸ் கால்ஸில் இருந்த வரைக்கும் நான் கவுன்சிலிங்லையோ டெலிஃபோன் ப்ரேயர்லையோ நான் வீட்டில் ஜெபிக்காமல் ஆயத்தம் இல்லாமல் வந்த எத்தனையோ நாட்கள் டைரெக்டாக என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட, என்னுடைய மேனேஜர்கிட்ட போய், நான் எனக்கு ஜெபிக்கலை, நான் எனக்கு வேதத்தை வாசிக்கலை, அதனால் நான் கவுன்சிலிங் ரூமுக்கு போகல, நான் ப்ரேயர் டவரில் இருக்கிற டெலிஃபோனுக்கு போகல, ரிசப்ஷனில் நின்று ப்ரேயர் ஆயில் கொடுக்குறேன், செருப்பை கலட்டி போடுற இடத்துல செருப்பை பார்த்துக்கிறேன்னு எத்தனையோ நாள் நான் செருப்பை பார்க்கறதற்கும் ஜெப என்ன கொடுக்குற ரிசப்ஷனில் நான் நின்றுருக்கேன். காரணம் என்னன்னா, நான் ஜெபிக்காதனால, நான் வேத வசனத்தை வாசிக்காதனால. நான் 12 ஆண்டு காலம் இருந்ததில் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த எல்லா டீம்ஸும் வந்து எனக்கு ஒரு பெரிய டேனியல் பைபிள், ரெஃபரன்ஸ் பைபிள் எனக்கு gift கொடுத்தாங்க. அந்த நாட்களில் ஒரு பைபிள் 6000 ரூபாய், பிரிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்து 2 மாதம் கழித்து வரணும். எதற்காக அதை நான் பெருமையாக சொல்லலை, எதுக்கு அப்படின்னா, எனக்கு தெரியும் நான் இதில் இன்வால்வ் ஆகாமல் தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன பண்ண முடியாது. ஆமாம், ஒருவேளை அந்த நாட்களில் இருக்கிற மாதிரி கோபாக்கின நாட்கள் இருந்தால் ஆண்டவர் அங்கேயே அடிச்சிருப்பார். இன்னைக்கு கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், கிருபையின் காலத்தினுடைய முடிவில் இருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இங்கே ஜெபிக்கிறவனை என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஜெபிக்க விடக்கூடாது. ராஜாவாகிய உம்மை தவிர 30 நாள் நீர் நிறுத்தின இந்த சிலையை தவிர எந்த தேவனையும் எந்த மனுஷனையும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவனை கொண்டு போய் எங்க போடணும், சிங்கக்கெவியில போடணும். இதுதான் 7வது வசனம். அவன் பார்த்தான், என் ஜெபத்தை ஸ்டாப் பண்ண எந்த வல்லமையினாலும் முடியாது. அல்லேலூயா. அதுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, நமக்கு இந்த போர்ஷன் தெரியும். வேதம் என்ன சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் 10வது வசனத்தை, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்து அறிந்தபோதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலிகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அடுத்த வருஷத்தை குறித்து ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் போது அடுத்த வருஷத்தை குறித்து என்னோடு கூட பேசின காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வருஷம் அநேக ஆவிக்குரிய சரிவுகள் இருக்கும். ஒரு வார்த்தையோடு முடிச்சுக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானா அது அடுத்த வருஷம் பேசுவோம். எப்படின்னு சொல்கிறேன். அதையும் அநேக ஆவிக்குரிய வீழ்ச்சிகள் இருக்கும். காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள். ஏன்னா, அதாவது மரண பயம். இங்க என்ன பயம்னா மரண பயம். என்ன பயம்? என்ன மரண பயம்? தூங்கி எந்திரிச்சா காலையில் உயிரோட கூட எந்திரிப்போமா, அது மரண பயம் இல்லை. டைரக்டா கண்ணுக்கு முன்னாடி சிங்கக்கேவியில கொண்டு போய் போட்டா என்ன ஆகும், சோழி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், சாப்டர் ஓவர். ஆனா அதே மாதிரி இவனை பிடிச்சாங்க, இவன் ஜெபம் பண்றதை பார்த்தாங்க, கொண்டு போய் உள்ள போட்டாங்க. இந்த ராஜா தான் இந்த கமாண்டுக்கு கையெழுத்து போட்டாரு. ராஜாவே கையெழுத்தை போட்டனால ஒன்றும் பண்ண முடியல. தானியேலை கொண்டு போய் உள்ள போட்டாச்சு சிங்கக்கேவியில. ஆனா காலையில போய் 19வது வசனத்துல, காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா போய் அங்க என்ன கேட்கிறாருன்னா, துயர சத்தமாய் கூப்பிட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, 20வது வசனத்துல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா. அல்லேலூயா. அடுத்த வருஷத்துல இதுதான் நமக்கு தீம். இடைவிடாமல் யார் ஆராதிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. நீ சும்மா சண்டே சர்வீஸ்க்கு கம்யூனியன் எடுத்துகிட்டு போயிட்டேன்ட்டு நீ போனன்னா, நீ வெளியில் வாசல் கிட்ட போகும் பொழுதே பெரிய கண்ணி உனக்காய் காத்திருக்கும். ஆண்டவர்கிட்ட தீர்மானமாக பேசின காரியம். இப்போ சிங்கங்கள், தானியேல் பயங்கரமாக ரிப்ளை கொடுக்குறார். என்ன ரிப்ளை கொடுக்குறார்? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய் என்ன பண்ணிட்டாரு? ஆமா, இது ஆண்டவர் செய்தது. அடுத்து அவர் தண்ணி சொல்லும் பொழுது,
அது என்னவென்றால், ஒருவேளை சரி கட்டிவிட்டார், அது என்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யவில்லை. அங்க குற்றம் பிடிக்கிறதற்கு சில ஜனங்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக குற்றம் செய்யலாம். என்ன தெரியுமா அர்த்தம்? நான் 3 வேளை டெடிகேட் பண்ண ஜெபத்தை அதை நான் செஞ்சேன், அவருக்கு முன்னாடி நான் குற்றமற்றவன். அல்லேலூயா. அப்படி சிங்கத்தின் கெவியிலிருந்து வெளியில வந்தாச்சு. சரியா? இந்த அடுத்த வசனம், அதாவது 24ல இப்ப தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். முதல்ல ராஜா தான் இந்த கையெழுத்து போட்டார். இப்ப ராஜா என்ன செய்யறாருன்னா, பூரா பையில இங்க கொண்டு வா. அவங்களை தூக்கி எங்க போட்டாங்க? அவனையும் அவருடைய குமாரரையும் அவருடைய மனைவிகளையும் சிங்கக்கெவியில போட்டார்கள். அவர்கள் கெவியின் அடியில போய் சேரவே இல்லை. மேல இருந்து கீழே என்ன பண்ணல? கிரவுண்டையே போய் டச் பண்ணல. வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அவர்கள் கெபியின் அடியில போய் சேரும் முன்னே 24வது வசனம், சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் என்ன பண்ணுச்சு? எவ்வளவு வெறி பிடிச்சிருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ராஜாவினுடைய தீர்மானம். அப்படி சொல்லிதான் கீழே சொல்றாரு, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு தீர்மானத்தை சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய ராஜ்யத்தினுடைய ஆளுகை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கணும். முன்னாடி 3வது அதிகாரத்தில் ஷார்ட்டா இதை முடிச்சிருவோம். 3வது அதிகாரத்தில் நடந்த ஒரு காரியத்தையும் ராஜாவினுடைய காரியம் என்னன்றதை பார்த்துடலாம். இங்க 3 பேர் இருக்கிறாங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நான் திரும்பவும் சொல்றேன், உபத்திரவம், தீங்கு அனுபவிப்பது, பாடுகள் என்ன வந்தாலும் நீங்க அவருடைய காரியத்துல சரியா இருந்துட்டீங்கன்னா அவர் நம்முடைய காரியத்துல 101% சரியா இருப்பார். ஆமென். அல்லேலூயா. இங்கேயும் அதேதான். இந்த 3 பேருடைய அர்ப்பணிப்பு, அங்க ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்கணும். வணங்கல அப்படின்னா எங்க போய் போடுவாங்க? அக்கினி சூளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் சொல்றாரு, மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருந்துச்சான். எவ்வளவு? 1 அடி எவ்வளவு தூரம் சொல்லுங்க பாப்போம். 1 அடி எவ்வளவு தூரம்? அடுத்த ஸ்டெப் வச்சீங்கன்னா எங்க? அதான் 1 அடி. 1 அடி நீங்க நடந்து பார்த்தீங்கன்னா 1 அடி 1 ஸ்டெப்பு. மரணத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சு? ஜஸ்ட் 1 feet. அப்படி வச்சிருந்த காலை வச்சிருந்தா என்ன இருக்கும்? முடிஞ்சு போயிருக்கும். ஆனா கர்த்தர் எங்களை இது வரைக்கும் காப்பாற்றினார் அப்படின்றான். ஹல்லேலூயா. இங்க நான் யோசிச்சு பார்த்துறேன், இங்க அந்த தரியூர் ராஜா மாதிரி கிடையாது. இவன் நேபுகாத்நேச்சார் பயங்கர ஆளு. என்ன பார்த்தீங்கன்னா, ராஜாட்ட ரொம்ப ஏடகடமாகவும் பேசிடுறாங்க. ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவுது அப்படின்னா, ஓ தெரிஞ்சுக்கோயா, அப்படி நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியலையா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படின்னு உங்களுக்கு தெரியலையா, இதுதான் வேணா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 19வது வசனம் 3:19, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் உண்டவனாகி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் என்னாச்சு? ராஜாவே கேவலமா பேசிட்டானுங்களேன்னு கோபத்தில் முகம் வேறுபட்டது. அது தொடர்ந்து சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலுமா. நான் யோசிச்சேன், சூளையை சாதாரணமான அங்கே போய் காலை வைக்க முடியாது. ஒரு மே மாசத்துல நம்மளால வெயிலில் காலில் செருப்பு படம் நடக்க முடியுதா? முடியலையே. அங்கே சூளைனா என்னது? பக்கத்திலே போக முடியாது. அங்கே இருக்கிற அனல் கக்கி எடுக்கும். அது சாதாரணமா சூடாக்குவதை பார்க்கிலும் என்ன பண்ண சொல்றான்? 7 மடங்கு கோபம். அப்ப எத்தனை மடங்கு இருக்குன்னு அர்த்தம்? சாதாரண கோபம் இல்லை, 7 மடங்கு கோபம் அதிகமா இருக்கு. அந்த 7 மடங்கு அவன் பக்கத்துல போகும்போதே அனல்லே கருகி செத்துறணுண்டான்ற மாதிரி தான் எண்ணம். ஆனா அதுக்கும் இவங்க என்ன பண்ணல?
துன்பப்படுகிறதற்கோ தீங்கு அனுபவிக்கிறதற்கோ பாடுபடுகிறதற்கோ இவங்க என்ன பண்ணல, ஆட போடா, எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார், எங்களுக்கு தெரியும் அவர் விடுவிப்பார், விடுவிக்கலனாலும் பரவாயில்ல, துன்பப்படுகிறதற்கு, துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு, பாடுபடுகிறதற்கு, தீங்கு அனுபவிப்பாங்க ரெடியா இருந்தாங்க. இங்க கொண்டு போய் உள்ள போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் வெளியில ஜூம் கேமரா வச்சு பார்த்தாங்களான்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது 25வது வசனத்துல, அதற்கு அவன், இதோ 4 பேர் என்ன பண்றாங்க, விடுதலையாய் அக்கினியில உலாவுகிறாங்களாம். எதுக்குள்ள உலாவுறாங்க? அக்கினிக்குள்ள விடுதலையா. எப்படி உலாவுறாங்க? அங்க கட்டுண்டவர்களாய் கட்டப்பட்டு போட்டாங்க. உள்ள போட்ட கட்டு தான் நெருப்புல என்ன ஆகி போச்சு, அவங்கள ரிலீஸ் பண்ணிருச்சு. உள்ளுக்குள்ள 4 பேர், போட்டது 3 பேர் தானே கேட்குறாங்க. ஆனால் 4 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் கண்களினால் காண்கிறார்கள். போட்டது 3 பேர், கட்டப்பட்டு கட்டி போட்டோம். ஆனால் விடுதலையா உள்ள மார்ச் பாஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்களே. விடுதலைன்னா என்னது? சுதந்திரம். கட்டப்பட்ட நிலைமை அல்ல. எங்க? அக்கினி ஜுவாலைக்குள்ள. ராஜாவினுடைய கண்களினால் அதை நம்ப முடியல. சரி, வெளியில கொண்டு வாங்க அப்படின்னா, வெளியில வந்ததுக்கு அப்புறம், அதாவது நான் இந்த வசனத்தை 2-3 தடவை அடி வந்து வாசிச்சு பார்த்தேன். 27 பிற்பகுதியில அக்கினி, அதாவது தேசாதிபதிகள், அதிகாரிகள், ராஜாவின் மந்திரிமார்கள் எல்லாம் கூடி வந்தாங்களாம். அந்த புருஷருடைய சரீரத்தின் மேல் அக்கினி என்ன பண்ணல, ஒர்க் பண்ணல. உனக்கு பாடுகள், கட்டுகள், தீங்கு அனுபவிப்பது, துன்பம், அதெல்லாம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அது அவங்களுடைய சரீரத்தின் மேல் பலன் கொள்ளவில்லை. அவர்களுடைய தலை மயிர் என்ன ஆகல, கருகவில்லை. சால்வைகள் என்ன பண்ணல, சேதப்படல. அக்கினியின் மனமே அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்தது. எப்போனா 7 மடங்கு கூட்டினதுக்கு அப்புறம். அல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவோம், எனக்கு வந்த பிரச்சனைய மாதிரி உலகத்தில் யாருக்குமே வரலன்னுவோம். இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவோம், வரக்கூடாதுன்னுவோம். ஒவ்வொருத்தனை போய் கேளு, இதே தான் சொல்லுவான். அல்லேலூயா. நமக்கு வந்து பிரச்சனை மாதிரி யாருக்கும் வரல. சிங்கக்கேவி வந்துச்சு உங்களுக்கு? அக்கினி ஜுவாலைக்குள்ள போனீங்களா? என் வீட்டில் ஒரு தடவை சொன்னேன், நம்ம வீட்டில் என்ன தெரியுமா பிரச்சனை அப்படின்னு, பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது ஹோட்டலில் போய் சாப்பிட்றத நிப்பாட்டு, காசு எவ்வளோ வீட்டில் இருக்குன்றதை மட்டும் பாருங்க. என் வீட்டில் அவளுக்கு கோவம், இவர் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாரு, இப்போ நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதான் உங்களுக்கு பிரச்சனையா? இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், இதை நிப்பாட்டிட்டு வீட்டில் சமைச்சு என்ன இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த மாதம் அவளே சொன்னான், அல்லேலூயா, இப்போதான் தெரியுது ஹோட்டலில் போய் எவ்வளவுக்கு தின்றுருக்கோன்னு. சிலருடைய இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாத காரியம். 3 வேளையில் 1 வேளை கண்டிப்பாக எங்கே தான் போகிறோம்? தயவாய் மன்னிக்கணும், நீங்கள்லாம் வீட்டில் செய்றீங்களா அது எனக்கு தெரியாது, நான் என்னைய பற்றி சொல்கிறேன். அப்போ நான் சொன்ன டைமில் 3 வேளையில் 1 வேளை சாப்பாடு எங்கே தான்? ஹோட்டல் தான். ஹோட்டலில் போனால் குறைஞ்சது எவ்வளோ ஆகும்? 4 பேர் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு மசால் தோசை எவ்வளோம்மா? ஸ்பெஷல் மசால் தோசை. நான் தெரியாமல் ஒரு நாள் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டேன். அங்கே போன லிஸ்ட்டை பார்த்தா ஒரு தோசை 180 ரூபான்னு போட்டிருந்தான். அப்படியே சொன்னேன், 4 பேர் நடைய கட்டுங்க, வேறு ஹோட்டலுக்கு போவோம். ஒரு தோசை எவ்வளோன்னா 180 ரூபாய்க்கு போட்டான். 4 பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வேறு போடுவான். இப்படி நம்ம ஒரு தோசை சாப்பிட நமக்கு அவசியமே இல்லை, பூரா பேரும் கிளம்புங்கன்ட்டு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மளை ஏதோ சிலரெல்லாம் இப்படி தான் சொல்கிறாங்க, ஏதோ என்னை வச்சிருக்காருன்னு. ஏதோ உங்களை வச்சிருக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா அடுத்து அவர் வச்சிருக்க கூட மாட்டார். டைரெக்டாக நான் சொல்லட்டும், நீங்கள் கடைசியாக வாசித்து முடிக்கலாம். வெளியில் கொண்டு வந்தாங்க, அவங்களால நம்ப முடியல. இப்போ ராஜாவினுடைய தீர்மானம் என்ன என்பதை 28, 29 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து
ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அந்நிய ராஜா தேவ பிள்ளைகளுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவாகிய என் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி அவர் தாசர்களை என்ன பண்ணாரு? விடுவித்தார். உங்களுக்கு தெரியல நீங்க ஏன் இன்னைக்கு விடுதலையோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. நான் சொல்லுவேன், இவங்க அளவுக்கு நம்ம இருந்தோமா? இல்லை. இவங்க அளவுக்கு நம்முடைய காரியங்கள் இருந்ததா? இல்லை. ஆண்டவர் சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது. அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனால் நீ என் நாமத்தை மறுதளிக்கவில்லை. உனக்கு இருந்தது இவ்வளவுதான், நீ கொஞ்சத்துல உண்மையாயிரு. அதான் அவர் கேட்கிறார், நீ கொஞ்சத்துல உண்மையாயிரு. இவங்க பழைய ஏற்பாட்டின் நாட்களில் உங்களுக்கு அது வேற காரியம். எப்படின்னா, ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தில் பூரணமாக இருக்கவங்களை பார்த்தா அவங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நீ 99 காரியத்தில் சரியாக இருந்து ஒன்றில் சரியில்லைனாலும் என்ன அர்த்தம்? மொத்தமும் சரியில்லைன்னு தான் அர்த்தம். இந்த சிஏ எக்ஸாம் எழுதுறவங்களை போய் கேட்டு பாருங்க. வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படித்து 6 எக்ஸாமு 5ல் பாஸ் பண்ணிவிட்டு 1ல் ஃபெயில்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்து ஒன்றை மட்டும் எழுதக்கூடாது, மொத்தம் 6 என்ன பண்ணணும்? எழுதணும். 1ல் அவுட்டுனா மொத்தம் அவுட்டு. நான் 96ல் +2 படிக்கும்போது எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, வொகேஷனல். நான் படித்தது மட்டமான குரூப். அதில் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. என்ன தெரியுமா சப்ஜெக்ட்? டைப் ரைட்டிங். அதில் என்ன தெரியுமா டைப் ரைட்டிங்கு? தமிழ். எனக்கு ஏன்னா நான் எடுத்த மார்க் அப்படி. கேட்டால் சிரிப்பீங்க. நான் கேட்டேன், ஆண்டவரே +1 +2 படிக்கணுமான்னு. இல்லை அப்போவே. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே அப்போட நல்ல ஜெபம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சூப்பர். ஆண்டவர் சொன்னார், கட்டாயம் படிக்கணும். அதுவும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒருத்தர் என்னை காதை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் சேர்த்து விட்டார். +1ல் 10ல் 187 மார்க். நான் 175 எடுத்தால் தான் 35. நான் 187. அந்த குரூப்பு தான் இருந்துச்சு. டைப் ரைட்டிங் தமிழ்னா தான் போகணும். நான் யோசித்தேன், நான் டைப் ரைட்டிங் அடித்து பாஸ் பண்ணி நான் +2 என்னைக்கு முடிக்க? தமிழ். டாபிக்கை விட்டு வேறு எங்கேயோ போகுது. சரி, அது இன்னொரு தடவை நேரம் கிடைக்கும் போது சொல்கிறேன். இங்கே வசனத்தை வாசித்து முடித்து நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். 29வது வசனத்தில் ராஜாவினுடைய தீர்மானம் என்ன? வாசிமா. நல்லா கவனிங்க. தேவனுக்கு விரோதமான தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த மனுஷனும், இன்க்ளூடிங் ராஜாவை சேர்த்து, அல்லேலூயா, எந்த மனுஷனும், எந்த ஜாதியானானும், எந்த பாஷைக்காரனாக இருந்தாலும் துண்டித்து போடப்படுவான. என்ன அர்த்தம்? இந்த 3 பேருக்கு விரோதமா எந்த மனுஷனோ, எந்த ஜாதியானோ, அடுத்து என்னது, எந்த பாஷை பேசுறனா இருந்தாலும் இந்த தேவர்களுக்கு முன்னாடி ஏதாவது பேசினா அவர்கள் துண்டித்து போட, அவனை கொலை செய்யணும். அவன் உயிரோட இருக்கக்கூடாது. மாத்திரமல்ல, அவனுடைய வீடு எருகளமாக்கப்படும். எருகளம்னா என்னது? உருக்குலைந்து போகணும், சின்ன பின்னமாக்கப்படணும். மாடுகளை விட்டு ஓட விடுறானா வீட்டை கொலாப்ஸ் பண்ணுங்கன்றான் அப்படின்னு சொல்லி, என்று என்னால என்ன ஆச்சு? தீர்மானம். முன்னாடி தீர்மானம் என்ன? நான் நிறுத்தின இந்த பொற்சேலையை வணங்கலைன்னா எங்க போடணும்? அக்னிக்குள்ள போடணும்னு தீர்மானம். இப்போ தீர்மானம் என்னன்னா, இந்த தேவருக்கு முன்பாக ஒரு வார்த்தை கூட எவனும் தூஷண வார்த்தைகள் பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அல்லேலூயா. இப்படி அக்கினிக்குள்ள போயிட்டு வெளியில வர சரித்திரம் இப்படிப்பட்ட தேவன் ஒருவரும் இல்லை. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய துன்பத்துல, நம்முடைய உபத்திரவத்துல, நம்முடைய பாடுகளிலே எவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல எவ்வளவோ பாடுகளை நான் கடந்து வந்தேன், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். உண்மையிலே இந்த வார்த்தை சரிதான். நம்முடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவம் மாதிரி வேற யாருக்கும் வந்திருக்குமான்னா, அவங்களுக்கு நிச்சயமா அவங்க சொல்றது கரெக்டு தான். ஆகிலும் இதுவரைக்கும் எங்களை தப்புவித்தார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம்.
தலைக்கு மிஞ்சின பாரம் எங்களுக்கு வந்ததுன்னு பவுல் சொல்றார். நாங்கள் ஃபேஸ் பண்ணதெல்லாம் எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின பாரம். நான் பவுலுடைய ஊழியங்களை அதிகமாக தியானிப்பது உண்டு. சில நேரத்தில் சில வார்த்தைகளை தாண்டி என்னால் போக முடியாது. மக்கதோனியாவில் நாங்கள் பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு சொல்லுகிறதுல நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு நான் சொல்கிறேன். தலைக்கு மிஞ்சின பாரம் எங்களுக்கு வந்தது. நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்று போனது. மரணத்துக்கும் எங்களுக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் தேவன் எங்களை தப்புவித்தார். இப்பவும் தப்பி வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு பிரசன்ட்டையும் சொல்வார். இப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இனிமேலும் அவர் எங்களை தப்புவிப்பார். உங்க பாடுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க கடந்து வந்த உபத்திரவத்தின் பாதையில சிங்கக்கெவியோ அல்லது சூளை நெருப்போ ஏதோ நமக்கு தெரியும், இன்னும் நம்ம நிர்மூலமாகலை. இன்னும் நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய வருஷத்தை வச்சிருக்கிறார். இந்த பாடுகள் உபத்திரவங்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாதுன்னு காவலில் போட்டு அடிச்சாங்களாம். அடுத்த நாள் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டணும். ஆனால் ராத்திரி அவங்ககிட்ட சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் செய்யாமல் இருப்பீங்களா, செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி அவங்களை விடுதலை பண்ணாங்களாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் துன்பங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலையை விட்டு அவர்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு போய் மீண்டுமாக கர்த்தரே தெய்வம் என்று அவர்களுக்கு அறிவித்தார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தான் உபத்திரவம் அதிகம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற நமக்கு தான் அநேக துன்பங்கள். ஆனால் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்தார். கட்டாயம் இனிமேலும் நம்மளை அவர் நடத்துவார். அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்.